Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75 ல இருந்து 17th problem solve பண்ண போறோம். Before the solving the problem, நம்ம question என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் solving approach பார்த்துட்டு ஃபைனலா பைத்தான் கோட் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜாவா கோடும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஜாவா கோட் வேணும்னா அதை எடுத்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் சப்அரே ஆஃப் ஒன்ஸ் ஆஃப்டர் டெலீட்டிங் ஒன் எலிமெண்ட் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். கிவன் அண்ட் பைனரி அரே நம்ஸ் அப்படின்ற ஒரு பைனரி அரே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி லாஸ்ட் சம்லேயே நம்ம பார்த்துருப்போம். பைனரி அரேனா ஒன்றும் இல்லை, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்குது தான் வந்து பைனரி அரே. யூ ஷுட் டெலிட் ஒன் எலிமெண்ட் ஃப்ரம் இட். அதுல இருந்து நம்ம ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் த சைஸ் ஆஃப் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை கன்ஃபார்ம் வந்து நம்ம பண்ணணும். ரிட்டர்ன் த சைஸ் ஆஃப் தி லாங்கஸ்ட் நான் எம்டி சப்அரே கண்டைனிங் ஒன்ஸ். அதாவது லாங்கஸ்ட் நான் எம்டி சப் அரே வந்து இருக்கணும். அது வந்து வெறும் 1 மட்டும்தான் இருக்கணும். இந்த ரிசல்ட்டிங் அரே ரிட்டர்ன் 0 இஃப் தேர் இஸ் நோ சச் சப் அரே. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து 0 ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ஸ்ன்ற அந்த அரே இருக்கு. இங்கே வந்துட்டு 1 1 0 1 அப்படின்ற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து டெலிட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ டெலிட் ஒன் எலிமெண்ட்னு. ஸோ நம்ம இப்போ 0 அப்படின்ற அந்த எலிமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டா நம்மளுக்கு 1 தான் அரேல இருக்கும். ஸோ 1 2 3ன்னு 3 ஒன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவுட்புட்டில் வந்து 3 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்க, இது மாதிரி அரே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு 0 மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 0 நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 0 நம்ம டெலீட் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 1 1 1 1 அப்படின்னு 5 ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு சப்அரேவாக கிடைக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் சப்அரே இந்த மெயின் அரே. ஸோ அதனால 5 அப்படின்ற அவுட்புட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். தேர்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3 ஒன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 1 1 1 அப்படின்ற 3 1 இருக்குது. இதில் நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை கன்ஃபார்ம் டெலிட் பண்ணியே ஆகணும். அது வந்து கம்பல்சரி. ஸோ அதனால ஏதோ ஒரு 1 நீங்கள் டெலிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது வந்து 2 வேல்யூஸ் தான். அதனால அவுட்புட்டில் 2 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதுக்கான சால்விங் அப்ரோச் பார்க்கலாம். இதான் கொஸ்டினை ரொம்பவே ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ சால்விங் அப்ரோச் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலைஸ் பாயிண்டர் அண்ட் வேரியபிள். நம்ம பாயிண்டரையும் வேரியபிளையும் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். மேக்ஸ் லென்த் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணுறேன். இது எதுக்குன்னா லாங்கஸ்ட் சப்அரேவை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக, மேக்ஸிமம் லென்த் ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த மேக்ஸ் லென்த் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இது வந்து கரண்ட் விண்டோவோட ஸ்டார்ட் வேல்யூவாக இருக்க போது. அண்ட் 0 எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் த இண்டெக்ஸ் ஆஃப் த 0 அக்கரன்ஸ். அதாவது 0 வந்துட்டு லாஸ்ட்டாக எப்போ அக்கர் ஆச்சு அதோட இண்டெக்ஸை வந்து இந்த 0ன்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது மூணுத்தையுமே நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நான் ஐட்ரேட் பண்ண போறேன். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே இஃப் நம்ஸ் ஆஃப் I ஈக்குவல் டு 0, அதாவது கரண்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பாயிண்டர் வந்து 0 + 1 ஆக்க போகிறோம். அண்ட் அப்டேட் தி 0 இண்டெக்ஸையும் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஐட்ரேட் த்ரூ த அரேல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் த மேக்ஸிமம் லென்த். ஸோ மேக்ஸிமம் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக மேக்ஸிமம் லென்த்துக்கும் I மைனஸ் ஸ்டார்ட்டுக்கும் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை வந்துட்டு மேக்ஸ் லென்த்தில் நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மேக்ஸ் லென்ன்ற அந்த வேரியபிளில் நான் அதை ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை எடுத்து மேக்ஸ் லென்த்தில் ஸ்டோர் பண்ணிக்கும். லாஸ்ட்டாக வந்து மேக்ஸ் லென்த்தை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பட் இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இதுக்கான பைத்தான் கோடிங் பார்த்துடலாம். நம்ம LeetCode அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். பாத்தீங்கன்னா LeetCode 75 நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அரே அண்ட் ஸ்ட்ரிங் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு அண்ட் 2 பாயிண்டர்ஸும் முடிச்சாச்சு. இப்ப ஸ்லைடிங் விண்டோல லாஸ்ட் ப்ராப்ளமான லாங்கஸ்ட் சப்அரே ஆஃப் ஒன்ஸ் ஆஃப்டர் டெலிட்டிங் ஒன் எலிமெண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்துலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸ் லென்த்க்கு 0 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டார்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். 0 அக்கரன்ஸ் நம்ம ட்ராக் பண்றதுக்காக 0 ஈக்குவல் டு -1. இங்க ஏன் -1 கொடுத்துருக்கேன்னா இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு 0வும் பார்க்கல. ஸோ இந்த இடத்துல நம்ம 0ன்னு கொடுத்தா 0 இண்டெக்ஸ் வந்து குறிக்கும். ஸோ அதனால 0 அப்படின்றது கொடுக்காம -1 அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஃபார் I இன் ரேஞ்ச் லென் ஆஃப் நம்ஸ் வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். இஃப் நம்ஸ் ஆஃப் I, அதாவது கரண்ட் எலிமெண்ட் 0க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் வேல்யூவா அப்டேட் பண்ண போறோம். என்ன அப்டேட் பண்ண போறோம்னா 0 + 1 அப்படின்றத ஸ்டார்ட் வேல்யூவா ஆக்க போறோம். 0 ஈக்குவல் டு I அப்படின்றத கொடுத்துருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் லென்த் கால்குலேட் பண்றதுக்காக மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸ் லென்த் I மைனஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துல எது மேக்ஸிமமா இருக்கோ ஸோ அதை எடுத்துட்டு மேக்ஸ் லென்த்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் லென்த்தை வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பாருங்க. இந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆகும். எல்லா டெஸ்ட் கேஸுமே எனக்கு பாஸ் ஆயிடுச்சு. சக்சஸ்ஃபுல்லா கோடும் சப்மிட் ஆயிடுச்சு. இது ரிலேட்டடா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.